சில நேரத்தில் உண்மையாக சொல்லணும், மனசாட்சியின்படி சொன்னால் சில நேரத்தில் நமக்குள்ளே சந்தேகம் வருது, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா? நிச்சயமாக அவர் என் கூட தான் இருக்காரா? அவர் நிச்சயமாக என்னை நடத்துகிறாரா? சில நேரத்தில் நமக்கு திகைப்பு வருது, பயம் வருது, கலக்கம் வருது. ஆனால் நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேள், நீ என்னோடு இருக்கிறீங்கன்றத நான் மட்டும் இல்லை, என் குடும்பம் பார்க்கணும். நான் என் குடும்பம் மாத்திரம் இல்லை, என் தெரு பார்க்கணும். என் தெரு மாத்திரம் இல்லை, என் இனஜன பந்துக்கள் பார்க்கணும். நான் வேலை செய்கிற இடத்துல இவங்க தேவன் உயிருள்ள தேவன் என்பதை அவர்கள் பார்க்கக்கூடிய தெளிவான திருஷ்டாந்தங்கள், தெளிவான திருஷ்டாந்தங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா இன்ஃபாலிபிள் ப்ரூஃப். அப்படின்னா ரிஷம் இயேசுவோடு நடந்தா கூட மொத்த பேர் இயேசு விட்டு ஓடிட்டாங்க. 3.5 வருஷம் இயேசுவோடு நடந்தும் கூட பேதுரு இயேசுவை மதிரடித்தார். 3.5 வருஷம் இயேசுவோடு நடந்தும் கூட 30 வெள்ளிக்காசுக்கு யூதாஸ் காட்டி கொடுத்தார். ஆனா இந்த 40 நாளுக்கு அப்புறம் ஒருத்தர் இயேசு விட்டு ஓடல, ஒருத்தர் இயேசுவை மறுதலிக்கல, ஒருத்தர் இயேசு விட்டு பின்வாங்கல. சார், அவர் உயிரோடு இருக்கும்போது 3.5 வருஷத்தை விட அவர் மரித்து உயிர் தெளிந்த 40 நாள் அவர் நிரூபித்த தன்னுடைய அல்லேலூயா. நீங்க விழக்கூடாது. இந்த ஈஸ்டருக்கு அப்புறம் மறுபடியும் அதுல விழக்கூடாது. மறுபடியும் எந்த காரணத்து கொண்டும் கர்த்தரை விட்டு பின்வாங்க கூடாது. எப்படி இந்த 40 நாள், அதுக்கு முன்னாடி கூட நீங்க வாசிச்சீங்கன்னா கிளியோப்பான்னு ஒரு மனுஷனை குறித்த வேதத்துல வாசிச்சிருப்பேன், யோவான் புத்தகத்துல. அவனும் அவனோடு இருக்கிறவர்களும் என்ன செய்யறாங்கன்னா, எருசலேமை விட்டு எதிர் திசை நடந்து போறான். அவங்க நடந்து போகும்போது அவங்க பேசிக்கிட்டே போறாங்க, என்னன்னா இவர் தான் நம்மளை ரட்சிப்பாரு, காப்பாத்துவாரு. கேஷுவலா சொல்றேன் உங்களுக்கு, அப்படின்னு இவரை நம்பி இருந்தோம். ஆனா இப்படி போயிட்டாரு, இப்படி நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, அப்படிதான் அவங்க பேசிக்கிட்டே போறாங்க. ஆனா இயேசு அவர்களுக்கு தன்னை காண்பித்தார். அல்லேலூயா. நீ யோசிச்சு பாருங்க, இயேசு தன்னை வெளிப்படுத்தின உடனே அவங்க திரும்பி எருசலேமுக்கு வந்தாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்க வீடுகளில் பின்மாறி போன யாராகிலும் இருப்பார்களானா, தேவனை விட்டு தூர போய் சபைக்கு வந்து ஞானஸ்தானம் எடுத்து பின்வாங்கி போனவர்கள், சபைக்கு வந்து கர்த்தரை பிடித்து கொண்டு பின்வாங்கி போன யாராகிலும் இருப்பார்களானால் நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே, எப்படி அந்த கிளியோப்பா என்கிற தேவ மனிதனுக்கும் அந்த சீஷனுக்கும் மற்றொரு சீஷனுக்கும் நீங்க போய் உம்மை வெளிப்படுத்தி மறுபடியும் அவர்களை எருசலேமுக்கு கொண்டு வந்து சாட்சியாய் நிறுத்தினீர்களோ, அப்படியே உம்மை விட்டு தூரம் போனவர்களுக்கு நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பதை நீர் வெளிப்படுத்தும். அல்லேலூயா. வழியிலே வெளிப்படுத்துறார். ஆமென். வெளிப்படுத்துறார். கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா? இன்னைக்கு என்ன வேணும் தெரியுமா? நம்ம ஆண்டவர், உலகத்தில் எல்லாருக்குமே தெரியும், நம்ம தெய்வமும் இருக்கு, அவங்க தெய்வமும் இருக்கு, எல்லாருக்கும் தெய்வம் இருக்கு. ஆனா நம்ம தெய்வம் உயிருள்ளவர் என்பதற்கு, நம்ம அப்பா இன்னைக்கும் உயிரோட தான் இருக்கிறார் என்பதற்கு சாட்சிகள் தேவை, ப்ரூஃப்ஸ் தேவை. அவங்க நம்பணும்னா அவன் சாட்சி கேட்பான். இந்த காலத்து பிள்ளைகள்லாம் பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வீங்க. இந்த காலத்து பிள்ளைங்க ஏன் அப்படி செய்யணும்? டே வெள்ளை போடுறா சண்டே அப்படின்னா ஏன் போடணும் கேட்குறாங்களா இல்லையா? அப்படி செய்யாத. ஏன் ஏன் அவங்க கேள்வி எல்லாம் என்னன்னா ஏன். நீங்கள், நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுவேன், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் போது எதையாவது ஒன்று கற்றுக் கொடுத்தீங்கன்னா காரணத்தோடு கற்றுக் கொடுங்க. அப்படிதான் எங்கள் அப்பா போட்டாரு நீ போடணும், எங்கள் அம்மா போட்டாங்க நீ போடணும், அப்படி சொல்லாதீங்க. பைபிளில் தேடி கண்டுபிடிச்சி காரணத்தை சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு தம்பி, அந்த காரணம் என்னன்றதை அவங்களுக்கு விளக்குங்க. எதை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தாலும் அந்த காரணங்களோடு கற்றுக் கொடுத்தா நாளைக்கு சத்ரு வந்து கேட்கும் போது தெளிவாக என்ன பண்ணுவான்? நீ ஏன் இப்படிதான் இருக்கணுமா, அப்படிதான் இருக்கணுமா, ஏன் சினிமா பார்த்தா தப்பு இல்லையே, அதில் நல்ல கருத்தானே சொல்கிறாங்க. பிள்ளை கற்றுக் கொடு, ஏன் பார்க்கக்கூடாது, அது எப்படி நம்ம மனதை கரெக்ட் பண்ணும். அல்லேலூயா. இப்போ இந்த காலத்து தலைமுறைக்கு ஜென்சின்னு சொல்கிறாங்க அவங்கெல்லாம், இல்லை ஜென்சி. இந்த ஜென்சி என்ன சென்னையில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல, புள்ளிங்கோன்றாங்களா என்ன சொல்கிறாங்க, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் புள்ளிங்கோ ஜென்சி, என்ன கேட்டகரியாக நீங்கள் இருந்தால் கூட அவங்களுக்கு என்ன வேணும்னா, ஏன் நான் எப்படி நம்புறது. நாங்கள் ஒரு யூத் மீட்டிங்கில் எஸ்தரை பற்றி நான் பேசி முடித்தேன். கொஸ்டின் ஆன்சர் செஷன் அந்த பிள்ளை எழுதி அனுப்புகிறா. எஸ்தர் ஒரு ஹிஸ்ட்ரிக்கல் புக், அது எப்படி என் வாழ்க்கையோட ஒத்து போகும்? எஸ்தர் ராஜா கிட்ட போனா, எஸ்தர் ராஜாத்தியானா, அது எப்படி என் வாழ்க்கையில ஒத்து போகும்? They need proof. அல்லேலூயா.
இன்னைக்கு உங்க பிள்ளைங்க கர்த்தரை பிடித்து கொள்ளணும்னா அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு திருஷ்டாந்தங்கள் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். உங்க கணவர் இயேசு அண்டை வரணும் அப்படின்னா நீங்க ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ப்ரூஃப் அவங்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த உலகம் ரட்சிக்கப்பட்டு உலகத்தில் உள்ள மனிதர்கள் இயேசு அண்டைக்கு திருச்சபை அண்டை ஓடி வரணும்னா அவங்களுக்கு என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கான ப்ரூஃப், அத்தாட்சி, அடையாளம் அவங்களுக்கு வேணும். நம்மளை கர்த்தர் அதுக்காக தான் எடுத்திருக்கிறார். ஏதோ வாழ்ந்தோம், சாப்பிட்டோம், பிள்ளை பற்றோம், அது ஒரு பிள்ளை பற்றோம், அதுக்கடுத்து ஒரு பிள்ளையை பற்றோம், அந்த பிள்ளையை பார்த்தோம், வளர்த்தோம், ஸ்கூலில் சேர்த்தோம், கட்டி வச்சோம், கொடுத்தோம், முடித்தோம் அப்படின்னு போய் சேர்றதுக்கு மட்டும் நம்ம வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்கல. அல்லேலூயா. நான் இந்த சமீபத்தில் சரீரத்தை குறித்து தியானிக்கும் போது ஒன்று படித்தேன். நம்ம சரீரம் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்தது. அல்லேலூயா. அப்போ இந்த சரீரத்தில் வாழ்கிற நாட்களில் எப்படி ஆகிலும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆமென். எத்தனை பேர் செய்வீங்க? நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதற்கு தெளிவான ப்ரூஃபை இந்த வருஷம் எனக்கு கொடுங்க. அதாவது தெளிவான ப்ரூஃப்னா நான் சொல்லிட்டேன், இன்ஃபாலிபிள் ப்ரூஃப்னா மறுக்க முடியாத அடையாளம். இல்லை இல்லை, இது கடவுள் இல்லாமல் நீ கும்பிடுற சாமி இல்லாமல் வேற யாருமே உனக்கு செஞ்சிருக்காது அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அடையாளங்களாய் அற்புதங்களாய் கர்த்தர் உங்களை நிறுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? மறுக்க முடியாத அடையாளங்கள். நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கணும், வெறித்தனமா ஜெபம் பண்ணுங்க. நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்றத, நீங்க என்னுடைய தேவன்றத ஒருத்தரும் மறுக்கவே முடியாது. இது யாருக்குமே நடக்காது. எங்ககிட்ட நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க, இந்த வார்த்தையை சொல்லியிருக்காங்க. இது யாருக்குமே நடக்காது. இப்படிலாம் கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுனால தான் கர்த்தர் உங்களுக்கு நடத்தினார். பல பேர் இந்த சாட்சி எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா, ஆமேன். அப்படி நான் நம்புகிறேன். உங்களை பார்த்து சொல்லணும், இது யாருக்கும் யூஸ்வலாக நடக்காது, ஆனால் உங்களுக்கு நடந்திருக்கு. பொதுவாக இது யாருக்கும் அப்படி பண்ண மாட்டாங்க, ஆனால் உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னுடைய தங்கச்சியை சாட்சி பாஸ்டர் நேற்று சொல்லும் போது நான் உட்காந்தோன்னே யோசித்தேன், என் தங்கச்சி பற்றி கொஞ்சம் சாட்சி சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு. என் தங்கச்சி குறித்த சாட்சியில் என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது என்ன தெரியுமா? பாஸ்டர் நேற்று பிரசங்கிக்கும் போது சொன்னாங்க, கர்த்தரை தேடுவதில் உறுதியாக இருங்க. அவள் வேலைக்கு போயிட்டு இருந்தா. என்ன வேலைன்னா, இந்த அந்த பேர் மறந்துட்டேன், ஒரு சூப்பர் மார்க்கெட்ஸில் தான் ஒர்க் பண்ணி தான் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, படிக்கிற நம்ம பிள்ளைங்க மாதிரிலாம் கிடையாது, படிக்கிற காலம் வரையும் ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறது இல்லை. வெளிநாட்டில் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் பிள்ளைகள் வேலை செய்து அவங்க தான் அவங்கள பார்த்துக்குவாங்க. பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால வீட்டில் ரொம்ப செல்லம் கொடுத்து பிள்ளையை கெடுக்கக்கூடாது. பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும், பெண் பிள்ளைகளுக்கு மட்டும் கிடையாது, பெண் பிள்ளைகளானாலும் ஆண் பிள்ளைகளாலும் வீட்டில் கொஞ்சமாவது எதையாவது கற்றுக்கணும். அல்லேலூயா, ஆமென். கற்றுக்கணும். அது ஒரு அதாவது எதுவுமே தெரியாதுன்றத ரொம்ப கெத்தாக இந்த காலத்தில் இருக்கணும். எனக்கு சுடு தண்ணி தான் வைக்க தெரியும், அது ஒரு கெத்தா? அது ஒரு கெத்தான விஷயமா? எனக்கு எதுவுமே தெரியாது, இது ஒரு சீன். இப்போ எல்லாரும் சீன் போடுறது, எனக்கு எதுவுமே வராது, எனக்கு எதுவுமே தொழாது, எங்கள் அப்பா எங்கள் அப்படி தான் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் கெத்தான விஷயமே இல்லை. ஒரு நாள் நீங்கள் ஏதோ ஊருக்கு போயிட்டா அந்த பிள்ளை கிடுகிடுன்னு ஒரு சமையல் செய்கிறதுக்கு, அந்த பிள்ளைக்கு சமையல் செய்யணும்னா அது ஒரு அடிமைத்தனம். பெண்ணை மறுபடியும் சமையக்கரைக்குள்ள தள்ளுகிறீர்களா அப்படின்லாம் போராடாதீங்க. சமையல் என்பது அடிமைத்தனம் அல்ல. சமைப்பது என்பது லைஃப் ஸ்கில். எப்படி சொல்கிறது தமிழில்? லைஃப் ஸ்கில். அது நீ வாழணும்னா சோறு சாப்பிடணும், சோறு சாப்பிடணும்னா சமைக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். அம்மா ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் தலைவலின்னு படுத்தா அந்த பிள்ளை கிடுகிடுன்னு ஒரு உப்புமாவாவது கிண்டணுமா கிண்டக்கூடாதா? அல்லேலூயா. இது என்ன பெண் அடிமைத்தனம்? ஆண்களுக்கு தான் சொல்கிறேன். திடீர்னு மனைவி கல்யாணம் பண்ணிட்டு ஏதாவது மல்லிகை சும்மா உடம்பு சரியில்லைன்னா எப்பவுமே ஹோட்டலே வாங்க முடியாது. ஏதாவது ஒன்று சமைக்க கற்றுக்கோங்க, வீட்டை அதை இதை பண்ண கற்றுக்கோங்க. அப்படி தானே? கரெக்டாக இல்லையா? எதுவுமே தெரியாதுன்றது ஒரு கெத்து கிடையாது. அது உண்மையாகவே அது ஒரு வெத்தான விஷயம். அதனால் அதில் நீங்கள் ரொம்ப கெத்து பண்ணாதீங்க. இந்த அடுத்த தலைமுறைகள் லைஃப் ஸ்கில்லை கற்றுக்கோங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் அவங்க வீட்டில் வேலைக்காரர்கள் இருந்தால் கூட தங்களுடைய பிள்ளைகளை சின்ன சின்ன வேலைகளை செய்ய வைப்பாங்களாம். பணக்காரருடைய ஆட்டிடியூட் என்னன்னா, நம்ம வேலையை நம்ம செய்யணும்னு நினச்சி வளர்ப்பாங்களா பிள்ளைகள். அல்லேலூயா. பணக்கார மாதிரி காமிச்சிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் பிள்ளைகளை வேலையை செய்ய விட மாட்டாங்க. நம்ம பிள்ளைகளை சிம்பிள் சைனாலாம் போனால் டாய்லெட் கழுவுறது, ஸ்கூல் பெருக்கிறது. என் பிள்ளை எப்படி ஸ்கூலை பெருக்க விட்டாங்கன்னு சண்டை கட்டிட்டு ஓடிடுவீங்களே. ஆனால் அங்கெல்லாம் பிள்ளைகள் எப்படி வளர்றாங்கன்னா, அவங்கவுங்க விஷயங்களை அவர்கள் செய்து கொள்ள அவர்களை ஸ்கூல்லேருந்தே பழக்கப்படுத்துகிறாங்க. நம்ம ஸ்கூலிங்லே மாற்றணும்னு நினைக்கிறேன் நான். அதெல்லாம் மாற்றணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமாம். அப்போ நம்ம பிள்ளைகளை வளர்க்கும் போதும் என்னென்ன கற்றுக் கொடுக்கணுமோ அதை தான் என்ன பண்ணுங்க,
கற்றுக் கொடுத்து வளங்க. அப்போ தான் பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க. அப்போ என்னுடைய தங்கச்சி அங்கே வேலை செய்யும் போது வெளிநாட்டில் எல்லாருமே பார்ட் டைம் வேலை செஞ்சு தான் என்ன பண்ணுவாங்க. ஏன்னா இங்கிருந்தெல்லாம் அனுப்ப முடியாது காசு. அப்போ எங்களுக்கும் ரொம்ப கஷ்டம், அனுப்ப முடியாது. அவள் வேலை செய்கிற இடத்துல சண்டேஸ் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வந்துடணும்னு சொல்லிட்டார். அப்போ அவளால் உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணா. நாங்கள் வீடியோ காலில் பேசிகிட்டே இருக்கோம். அவள் சொல்கிறா, இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வர சொல்கிறாங்க, சண்டே வந்து ஒர்க்கிங் டேயா அப்படின்னு, என்னால் சர்ச் போக முடியாது. உடனே என் கணவர் சொல்லிட்டார், வேலையை விட்டுரு. ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டார். நான் எப்படி பார்க்குறேன், வேலையை விட்டால் யார் காசு அனுப்புறது? அவள் எப்படி சாப்பிடுவா, எப்படி காலேஜ் போவா, எப்படி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கெல்லாம் அவளுக்கு என்ன, எப்படி தங்குவா? வாரம் வாரம் அவங்க வந்து கட்டணும். நம்ம மாதம் மாதம் ரெண்ட் கட்டுற மாதிரி அவங்க வாரம் வாரம் ரெண்ட் எப்படி இருப்பா அப்படின்னு நான் யோசிக்கிறேன். டக்குன்னு இவர் வேலையை விட்டுருன்ட்டார். ஒரே அழுகவ அழுதுட்டே வேலையை விட்டுருன்ட்டா. இவங்க 2 பேரையும் பார்த்து எனக்கு தான் கொஞ்சம் அசிங்கமாக இருந்துச்சு. சே, நம்ம இவங்க 2 பேரும் விசுவாசத்தில் முதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க, நம்ம தான் என்ன சந்தேகப்பட்டோமோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவளும் அழுக வந்தாலும் விட்டுறேன்ட்டா பாருங்க. போய் நின்று இருக்கா மேனேஜர்கிட்ட, நான் விட்டுறேன், என்ன இல்லை, ஐ எம் நாட் கம்மிங் டு ஒர்க். ஏன் என்னாச்சு? இல்லை சண்டேஸ் என்னால் வர முடியாது. அப்போ பக்கத்தில் ஒரு முஸ்லீம் ஒரு பிரதர், அவர் உடனே சொல்லியிருக்காரு, அப்போனா நீ எனக்கு பதிலாக ஃப்ரைடே வந்துரு, உனக்கு பதிலாக நான் சண்டே வந்துடுறேன். எது வரைக்கும் கர்த்தர் அவளை டெஸ்ட் பண்ணார்னா, போய் மேனேஜர் முன்னாடி நின்று சொல்கிற வரைக்கும். ஆனால் அந்த டெஸ்டிங்கான பரிசு வந்து இந்த மாற்று மட்டும் இல்லை, அந்த டெஸ்டிங்கான பரிசு பல லட்சம் சம்பளம் உடைய ஒரு வேலையை கர்த்தர் அவளுக்கு 1 மாசத்துல கொடுத்தார். அல்லேலூயா. ஆப்பிள் கம்பெனி, அந்த கம்பெனி அவளுக்கு வேலையை கொடுத்தார் கர்த்தர். எத்தனை லட்சம் சம்பளத்தோடு கர்த்தர் அவளை பிளெஸ் பண்ணார். ஏன் தெரியுமா? கர்த்தர் அதை பார்க்குறார். அல்லேலூயா. ஆண்டதை பார்க்குறார். நம்ம சின்ன சின்ன காரியங்களில் கர்த்தருக்காக நிற்கும் பொழுது நமக்காக அப்பா வைராக்கியமாக நிற்பார். அல்லேலூயா. அப்போ ஒரு ப்ரூஃப் எப்படி ஏன்னா என் தங்கச்சி ஆப்பிள் கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை வேணும்னு அப்ளை பண்ணல, பொதுவாக ஒரு சைட்டில் தன்னை போட்டு வச்சுருந்தா. ஆனால் வந்து இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு தெரியுமே, நான் வேலைக்கு சேர போகிறது ஆப்பிள் கம்பெனின்னு. அல்லேலூயா. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு இருக்கு, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்க்கும் முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. சத்தமா சொல்லுங்க, யெகோவாயிரே, 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 எல்லாமே செய்து முடிப்பேன். யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பேன். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த ஒரு மொமெண்ட்ல அப்பா நம்மளை யோசிச்சு பார்ப்பார், என் பிள்ளை என்ன பண்றா, என் பிள்ளை என்ன பண்றா. அப்படி கர்த்தர் நம்மை சாட்சியாக நிறுத்துவார். நான் உங்களுக்கு சொல்றேன், அதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையா. அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சப்புறம் என் அம்மாவுடைய எல்லாவற்றையும் அவள் தூக்கி நிறுத்த ஆரம்பிச்சான். அல்லேலூயா. 1 வருஷத்துக்குள்ளே அவள் இங்கே போகிறதுக்கு என்னெல்லாம் செலவாச்சோ அதெல்லாம் ஒரே வருஷத்தில் அவள் அடைச்சி முடிச்சிட்டா. கர்த்தர் அற்புதம் செஞ்சார், அதிசயம் செஞ்சார். எப்படி செஞ்சார்? நிரூபித்தார். நான் சொல்கிறேன், இயேசு உங்கள் தெய்வன்றதை நிரூபிப்பார், நிரூபிப்பார். அந்த வசனத்தில் சொல்லு, தெளிவான இந்த வார்த்தையை வச்சு நீங்கள் ஜெபிக்கணும். எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? தெளிவான, ஒரு இல்லை, அநேகம் தெளிவான திருஷ்டாந்தம். சொல்லுங்க, அநேகம் தெளிவான திருஷ்டாந்தம். இப்படி கர்த்தர் 1 2 இல்லை. நேற்று சொல்லும் போது அவர் பாஸ்டர் சொன்னார்ல, 1 2 இல்லை, எங்களுக்கு அவ்வளோ டன் கணக்காக சாட்சி இருக்கு. அப்போ அநேக திருஷ்டாந்தங்கள் என்னன்னா, இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார். நான் உங்களுக்கு ரோமர் 1:5 இந்த வசனத்தை புரிந்து கொள்ள தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ரோமர் 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நல்ல கவனிங்க. ஃபஸ்ட்டு இயேசு அப்படியே ஜீசஸை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இப்போ உங்களை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க, உங்களை சொல்லணும். இப்போ இந்த சிஸ்டர் சொல்லணும் அப்படின்னா, பிரின்ஸ் சிஸ்டர் சொல்லணும்னா எப்படி சொல்லுவாங்க? பிரின்ஸ் சிஸ்டர் இப்படி கொஞ்சம் உயரமாக இருப்பாங்க, அப்படி சொல்லுவாங்களா இல்லையா?
அவங்க என்ன என்ன கலர் இருக்குது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க போடுற உடைகளை சொல்லுவாங்க, அப்படி என்ன சொல்லுவாங்க. அப்படி ஒரு மனிதரை அடையாளம் காண்பிப்பதற்கு நம்ம அவங்களுக்கு சில டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறோம். இன்னாருடைய பிள்ளை, இவங்களுடைய தங்கச்சி மகன் சொல்கிறோமா இல்லையா, கரெக்டாக இல்லையா? அப்படி இந்த வசனம் இயேசு யார் என்பதை விவரிக்குது ஒரு டைமென்ஷன்லேருந்து. மாம்சத்தின்படி பார்த்தா இயேசு யார்னா தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். புரிஞ்சுச்சிங்களா அந்த ஒரு லைன்? மாம்சத்தின் படி பார்த்தா எப்படி, அந்த குடும்பத்தின்படி பார்த்தா இவரு மிஸ்டர் செல்வகுமாருக்கு பையன் வந்துருச்சா, அந்த மாதிரி இயேசு மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும், ஆவியின்படி அல்லேலூயா, மாம்சத்தின்படி பார்த்தா ஜீசஸ் டேவிட் வழியா வரார், ஆனா ஆவியின்படி பார்த்தா அவர் தேவனுடைய சுதன், தேவனுடைய பிள்ளை. அது எப்படி? மாம்சத்தின்படி பார்த்தா யோசேப்பின் வம்சத்துல இயேசு வந்தா கூட யோசேப்பும் மரியாளும் இணைந்து இயேசு வரல. மாம்சத்தின்படி ஒரு மனுஷன் பார்க்கும் பொழுது அவன் யோசேப்பின் பிள்ளைன்னு சொன்னாங்களா இல்லையா? இயேசுவை பார்க்கும்போது இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா. மாம்சத்தின்படி இயேசுவை பார்த்தா அவர் ஒரு தச்சனின் குமாரன். அல்லேலூயா. ஆனா ஆவியின் கண்கள்ல இயேசுவை பார்த்தா அவர் தேவனுடைய சுதன், தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அதனாலதான் ஒரே சம்பவத்தை ரெண்டு கண்ணுல பார்க்க முடியும். ஒன்னு மாம்சத்தின் கண்ணு, இன்னொன்னு ஆவியின் கண். அதனாலதான் பெந்தேகோஸ்தே திருச்சபைகளுக்கு புரியணும், நம்ம ஆவிக்குரிய சபை என்று நம்மை சொல்லி கொண்டாலும் நிறைய பெந்தேகோஸ்தே திருச்சபையில ஆவிக்குரிய கண்ணு இல்லை. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசினாலும் ஒரு சூழலை இன்னுமே ஆவிக்குரிய சபையில் இருக்கிறவங்க ஆவியின் கண்களே பார்க்கறது இல்லை. அல்லேலூயா. ஆவியின் கண்கள்ல பார்த்தா அவர் தச்சனுடைய குமாரன் அல்ல, அவர் தேவனுடைய சுதன். அல்லேலூயா. ஒரு குருடன் இருந்தான், அந்த குருடன் பேரு பர்த்திமையு, கண்ணு தெரியாது அவனுக்கு, அதான குருடன். அல்லேலூயா. இயேசு எவ்வளோ உயரம், இயேசு என்ன முடி, அவர் எப்படி இருப்பார், என்ன உடை போட்டார், எதுவுமே இந்த குருடனுக்கு தெரியாது. ஆனால் மாம்சத்தின்படி தான் அவன் குருடன், ஆவியின்படி அவன் குருடன் இல்லை, அவன் தான் தெளிவானவன். இயேசுவோடு நடக்கிறவங்களுக்கு கூட இவன் தாவீதின் குமாரன்னு தெரியல. அல்லேலூயா. இவன் குருடன், ஆனால் சரியா கூப்பிட்டான், தாவீதின் குமாரன்னு எனக்கு. அல்லேலூயா. எனக்கு சின்ன வயசில் ஒரு 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 பாட்டு என்ன ஒரு அங்கிள் ஆண்டி வந்து எனக்கு பாடியிருக்காங்க, நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஒரு பெரிய கன்வென்ஷனில். அந்த அங்கிள் ஆண்டி இப்போயும் நான் அவங்கள யூடியூப்பில் பார்த்தேன், ஆனால் நான் சின்ன வயசில் அவங்கள பார்த்துருக்குறேன். அதில் ஒரு பாட்டு இருக்கும், அண்ணன் பொண்ணண்ணன் ஒரு பாட்டு. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்களா? கேட்டது இல்லையா? அதில் ஒத்த கண்ணனானியும் மோட்சம் போகலாம். மோட்ச பிரயாணம் சபையில் பாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பாட்டு நான் பாடினதில்ல, அதில் அப்படிதான் வரும். அப்படிதான், ஒத்த கண்ணனானியும் மோட்சம் போகலாம், ஏசப்பாவோட கூட நித்தியம் வாழலாம், மரணம் வேணா தைய. சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு, ரொம்ப அழகான பாட்டு. அதில் என்ன சொல்லியிருக்கோன்னா, ஒரு கண் இல்லாமல் கூட நீங்கள் போகலாம், இயேசு சொன்னார்ல. ஆமாம், அது எப்படி அந்த ஸ்டான்ஸா வரும்னு எனக்கு தெரில. அண்ணன் பொண்ணண்ணன், ஓ கரெக்டாக இருக்கு மியூசிக். மோட்சம் போகும் முன்ன தடையுண்டு பண்ணும் விஷயம் உலகத்தில் உண்டன்ன பொடுத்தீம் தனக்குது அப்படி வரும் அந்த சாங். ஓகேவா? அப்புறம் அதில் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கண் இல்லாமல் கூட நீ மோட்சம் போயிடலாம், ரெண்டு கண்ணோட நரகத்துக்கு போகிறதுக்கு ஒரு கண் இல்லாமல் மோட்சத்துக்கு போயிடலாம். அல்லேலூயா. நம்மை பரலோகத்திற்கு தடை செய்வது இந்த கண்ணா இருந்தால் அதை பிடுங்கி போட்டுருன்னாரு கர்த்தர். ஃபோனையே பிடுங்க முடியல, கண்ணை எங்க பிடுங்க? கர்த்தர் கண்ணையே பிடுங்கிறேன்ட்டார். யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க கர்த்தரிடத்தில் போவதற்கு இதுதான் தடனா, அல்லேலூயா, நான் தைரியமா சொல்வேன், உங்களை தேவனிடத்திலிருந்து எது பிரிச்சாலும் அதை நீங்க தள்ளி தேவனிடத்துல போலாம். அது வேதம் ஃபர்ஸ்ட் கர்த்தர் தான். அப்ப ஒத்த கண்ணனா கூட நம்ம மோட்சம் போயிடலாம். ஆனா ரெண்டு கண்ணோட நல்ல கண்ணு தெரியுது, ஆனா தச்சன் குமாரன் சொல்லிட்டு இருக்கான்.
வேதத்தை படிச்சு பரிசேயர் சதுசேயர்னு அங்கெல்லாம் போட்டு குள்ளெல்லாம் போட்டு நடக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இயேசுவை இன்னும் இயேசு தேவனுடைய சுதன்னு பார்க்குற கண்ணு இல்லை. ஆனால் அந்த குருடனுக்கு மாம்ச கண்ணு இல்லைங்க, ஆனால் ஆவிக்குரிய கண்கள்ல இவன் தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட நீங்க ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? உங்க பிரச்சனை மாறதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையை பார்க்குற என் பார்வை மாறட்டும் ஐயா. அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்தின்படி அவர் தாவீதின் குமாரன், ஆனால் ஆவியின்படி அவர் தேவனுடைய சுதன். இந்த ரெண்டு புரிஞ்சுச்சிங்களா? இப்ப இந்த ரெண்டையும் எப்படி ஆண்டவர் நிரூபித்தார் என்பதை தான் வாசிக்கிறோம். அடுத்த வார்த்தை, மரித்தோரில் இருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். இதை இங்கிலீஷ் பைபிளில் படிச்சீங்கன்னா இது 4ஆம் வசனத்தில் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, பலமாய் ரூபிக்கப்பட்ட என்ற வார்த்தைக்கு என்ன இருக்குன்னா டிக்ளேர்ட். நீங்க பார்த்துக்கோங்க, நம்ம ஒரு நபர் வந்து ஒரு இப்போ அரசியல் கட்சிகளில் தேர்ந்தெடுத்து அவரை வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஓட்டுகள் வந்துட்டே இருக்கும். நியூஸ் எத்தனை பேர் நியூஸ் பார்க்க போகிறீங்க? அந்த வாக்கு என்ற டைமில் டிவி ஓடிக்கிட்டே இருக்கும். 1 2 இதில் ஜெயிச்சிட்டாங்களா, அப்படி தானே? கரெக்டாக இல்லைங்களா? நமக்கு வித்தியாசத்தில் உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்சிடும் யார் ஜெயிச்சிடுறாங்கன்ட்டு. கரெக்டாக இல்லைங்களா? அந்த ஓட்டு எண்ணிக்கைகள் வந்து கொண்டே இருக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவர் தான் என்ன பண்ணிட்டார், இந்த தொகுதியில் இவர் தான் ஜெயிச்சிட்டாரு, இத்தனை பேர் ஜெயிச்சதுனால இந்த கட்சி ஜெயிச்சிருச்சு. நமக்கு தெரிந்தாலும் அதுக்குன்னு ஒரு நாளை குறித்து அவங்களை எல்லாரும் நிறுத்தி அவங்கள டிக்ளேர் பண்ணுறாங்க, இவர் தான் அடுத்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர், இவங்க தான் அடுத்து இந்த எல்லைக்குரிய பிரதிநிதிகள். பண்ணுறாங்களா இல்லையா? அறிவிக்கிறாங்க. கரெக்டா இல்லை? அதான் டிக்ளரேஷன். இப்போ இயேசு தேவனுடைய சுதன்தான், தாவீதின் குமாரன் தான். ஆனால் அதை டிக்ளேர் பண்ண விஷயம் எதுனா அவர் உயிரோடு எழுந்தது. அவர் உயிர்த்தெழுதல் என்னன்னா அவரை நிரூபித்தது. இவர் தேவனுடைய குமாரன் தான் பா. அல்லேலூயா. ப்ரூஃப் பண்ணுச்சு. அவருடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் எதை காண்பித்ததுன்னா அவருடைய அற்புதங்களும் அவர் தேவனிடத்தில் வந்தவர். ஏன்னா மிராக்கிள் செய்யும் போதும் அவர் நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்கும் போதும் எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா ஏதோ நமக்குள் வல்லமையுள்ள தீர்க்கதரிசி எழும்பியிருக்காருன்னு நினைச்சாங்க. கரெக்டா இல்லைங்களா? இயேசு கேட்டார், என்னை குறித்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? நான் திடீர்னு உங்கள் கையில் மைக் கொடுத்து இயேசுவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்டால் என்ன சொல்வீங்க? உங்கள் மனசுக்கிட்ட கேட்டு பாருங்கள், என்ன சொல்லுது? இது மாற்றி மாற்றி சொல்லும். அது இன்னைக்கு இயேசு மாதிரி ஒருத்தர் இல்லைன்னு சொல்லும், நாளைக்கு இருக்கிறீங்களாப்பா உங்களுக்கு கண்ணு தெரியுதான்னு சொல்லும். இந்த மனசு இருக்கே மோசமானது. அல்லேலூயா. அதனால என் மனசு சொல்கிறத நான் நம்புறதில்லை, இது என்ன சொல்லுதுன்னு கேட்பேன். வேதம் எது சொல்லுதோ அதுதான் சரி. இந்த மனசு எதையாவது மாற்றும். இன்னைக்கு ஒன்று சொல்லும், நாளைக்கு ஒன்று சொல்லும், 4 நாளைக்கு ஒன்று சொல்லும். யார் மனசு? உங்கள் நம்பன்னு பொதுவாக சொல்லாது. என் மனசு எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் இப்படி பொதுவாக பர்சனலைஸ் பண்ணி என் மனசு தான் சிஸ்டர் மோசமான மனசு சிஸ்டர். அது நான் சொல்கிறேன் என் மனசு மோசமானது தான். யாராவது நல்லது செஞ்சால் என்ன சொல்கிறோம் உடனே, ஐயோ அந்த அக்கா மாதிரி வருமா, தங்கம் அந்த அக்கா இல்லைன்னா என் வாழ்க்கையே என்ன இருக்குமோன்னு சொல்லுவோம். அடுத்து நீங்கள் ஒரு 1000 ரூபாய் கேட்கும்போது அந்த அக்கா இல்லைம்மான்னு சொன்னா அதெல்லாம் ஒரு மனுஷியா வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லுது. இதெல்லாம் எங்கே உருப்பட? யார் சொன்னா? திருப்பியும் நம்ம தான் சொல்றிய நம்ம மனசு. ஆனால் மனசு சொல்றது அல்ல. அவங்க கேட்டாங்க, ஏசு கேட்டார், என்னப்பா சொல்றாங்க எல்லாரும்? அவர் சொல்றார், யோவானே வந்துட்டாரு, எலியா வந்துட்டார், தீர்க்கதரிசி வந்துட்டார். இத்தனை அற்புதத்தையும் பார்த்து இத்தனை உபதேசங்களும் கேட்டோம். நிறைய பேரால அவர் தேவன் ஒத்துக்கொள்ள முடியல. ஆனா அவர் உயிரோடு எழும்பி யாருக்கெல்லாம் தன்னை காண்பித்தாரோ எல்லா மனிதனும் சொல்லி இருப்பான், இவர் தான் தேவகுமாரன். அல்லேலூயா. அதனாலதான் இயேசு பொதுவா 2000 பேருக்கு முன்னாடி வெளிப்படல. மேக்சிமம் அவர் தன்னை உயிரோடு உள்ளவராய் காண்பித்தது 500 பேர்னு எழுதியிருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்றேன், அற்புதம் செய்கிற இயேசுவை யார் வேணாலும் பார்க்கலாம், சோறு போடுற இயேசுவை யார் வேணாலும் பார்க்கலாம், பிரசங்கம் பண்ணுற இயேசுவை யார் வேணாலும் பார்க்கலாம். ஆனால் உயிரோடு உள்ள இயேசுவை எல்லாரும் பார்க்க முடியாது. எல்லாரும் பார்க்க முடியும். அந்த வாய்ப்பு எல்லாருக்கும் இல்லை. கர்த்தர் தேர்ந்தெடுத்து போய் தன்னை யாருக்கு காண்பிக்கணும்னு அவர் நினைச்சாரோ அவர்களுக்கு தான் இயேசு உயிருள்ளவராய் காண்பித்தார்.
அப்பா எனக்கும் அப்படி காமிங்கப்பா. நீங்கள் சுகமாக்குற இயேசுவை பார்த்துருப்பீங்க, விடுதலை தர்ற இயேசுவை பார்த்துருப்பீங்க, வசனத்தை கற்றுக் கொடுக்குற இயேசுவை பார்த்துருப்பீங்க, உங்கள் மனசை தேற்றுகிற இயேசுவை பார்த்துருப்பீங்க. ஆனால் பவுல் எழுதுகிறார், நான் இயேசுவையும் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையும் அறியணும்னு நினைக்கிறேன். இயேசுவை தெரியும், ஆனால் அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லம் எப்படி சார் அது நடந்தது? 3 நாள் ஒரு சரீரம் அசையாமல் படுத்திருக்கு. 3ஆம் நாள் அது அப்படியே ஜீவன் பெற்று மறுபடியும் எழும்பி மகிமையின் சரீரத்தை தரித்து கொண்டு வந்து நிற்கிற. எப்படி சார்? மனித மூளைக்கு அப்பாற்பட்டதை அந்த கல்லறைகளுக்குள் என் கர்த்தர் செய்து முடித்தார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், உலகத்துக்கு வேணா மரணமும் கல்லறையும் பயத்தை உண்டாக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு அது பயப்படுற விஷயம் இல்லை, அது ஒரு ஆச்சரியத்தை உண்டு பண்ணுற விஷயம். அல்லேலூயா, ஆமென். இயேசு வரும்போது நம்மளும் ஒரு மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். அல்லேலூயா. மகிமையின் மேல் மகிமை அடைந்து ஒரு மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு தேவனோடு கூட. அல்லேலூயா. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். வர்ணிக்க எந்த நாவு போதாதையா, வர்ணிக்க எந்த இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தாள். ஆசையா இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால். அல்லேலூயா, கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா, கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா. ஆசை எல்லாம் நீங்க சொல்லணும். எத்தனை பேருக்கு நான் சொன்ன வரி புரிஞ்சிச்சு? உயிர் தெழுந்த தேவனை பார்க்கணும். அது எல்லாருக்கும் கிடைக்கிற வாய்ப்பு இல்லை, ஒரு சிலருக்கு தான் கர்த்தர் கொடுப்பார். அந்த ஒரு சிலர்ல நீங்களும் நானும் இருக்கணும். பரலோகத்துக்கு போகிற வாசல் பெரிய வாசல் இல்லை, சுவிசேஷ கூட்டங்களுக்கு 10,000 பேர் வரலாம். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? ஆமென். ஒரு பெரிய தடபுடலா ஒரு இதுக்கு எத்தனை 1000 பேர் வேணாலும் வரலாம். ஆனா பரலோகத்துக்கு போகிற வாசல் நெருக்கம்னு போட்டிருக்காரு. அல்லேலூயா. அது வழி நெருக்கமா இருக்கும். எல்லாரும் அதில் போக விரும்ப மாட்டாங்க. அப்படி விரும்பியும் ஒரு சிலர் போனாலும் தொடர்ந்து போக முடியுமான்றது சந்தேகம்தான். ஆனால் எது அவர்களை அந்த நெருக்கத்தின் பாதையில் கொண்டு போனது? ஒரு பக்கம் அப்போஸ்தலர்கள் வழியாக அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்துச்சு, 5000 பேர் வந்தாங்க, எத்தனையோ மிராக்கிள்ஸ் நடந்தா கூட இன்னொரு பக்கம் அப்போஸ்தலர்களை வாசிங்க, எவ்வளவு பாடுகளை பட்டாங்க. அல்லேலூயா. அடிச்சு அனுப்புனாங்க, துன்புறுத்தினாங்க, சிறைகளில் போட்டாங்க. ஆனால் இவைகள் எல்லா நெருக்கத்திலும் பேதுரு தேவனை மறுதலிக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? அவர் உயிருள்ள தேவனை பார்த்தார், மரித்து உயிர்த்த தேவனை பார்த்தார். என் ஆசை என்ன தெரியுமா? திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் மரித்து உயிர்த்தெழுந்த தேவனை பார்க்கணும். அதை பார்த்த ஒருத்தரும் தேவனை விட்டு பின்வாங்கவே முடியாது. அதை பார்த்த ஒருத்தரும் எந்த நெருக்கத்திலும் கர்த்தரை கேள்வி கேட்க மாட்டாங்க. கர்த்தருக்காக பாடுபடுவதை எழுதியிருக்கு, நீங்க அப்போஸ்தலர் வாசிங்க. அவங்களுக்காக நாம் பாட அனுபவிப்பது நமக்கு கிடைத்த மேன்மைன்னு நினைச்சு சந்தோஷத்தோட அடி வாங்கிட்டு வந்தாங்களாம். அல்லேலூயா. அந்த அடி அவர்களுக்கு வலியை கொடுக்காம அந்த அடி அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. ஏன்னா இது பாக்கியம்னு நினைச்சாங்க. இயேசுக்காக அடி வாங்கிறது பாக்கியம் நினைச்சாங்க. யார் அப்படி நினைச்சா தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கிறவராய் அவர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்தினார் அவர்கள் உறுதியாய் கர்த்தருக்குள்ள இருந்தார். அப்ப சபையே, உயிருள்ள தேவனை பார்க்கணும். இதுவரையும் நீங்க அந்த தெய்வத்தை பார்த்தீங்களான்னு எனக்கு தெரியல, இதுவரையும் அந்த வல்லமையை உணர்ந்தீங்களான்னு எனக்கு தெரியல. இதுவரையும் அப்படி ஒரு இருதயம். நான் இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது அந்த உயிருள்ள தெய்வம், நான் ஒரு ப்ரீச்சர் இப்படி பேசி கேட்டேன். நிறைய பேர் இன்னும் பாவத்தை என்ன பண்ணலன்னா, பாவத்துக்கு சாகலை, பாவத்தை கண்ட்ரோல் தான் பண்ணுறாங்க. உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? இட்ஸ் a ரெஸ்ட்ரிக்ஷன். அவங்க தங்களை ஓகே நம்ம பார்க்கக்கூடாது, அது ரெஸ்ட்ரிக்ஷன். ஐயோ நம்ம பார்த்துடக்கூடாது. இப்படி வருது அப்படின்னா, ஒரு போஸ்டர் வருதோ ஒரு வீடியோ வருதோ,
அதை நம்ம பார்த்துடக்கூடாது. அது ஜெயம் இல்லை, அது செல்ஃப் கண்ட்ரோல். பாவத்தை ஜெயிக்கிறதுனா அது முன்னாடி வந்து நின்னா கூட உன்னால என்னை தீட்டுப்படுத்தவே முடியாது, ஓரமா போ. ஹல்லேலூயா. அதுதான் ஜெயிச்சது. இயேசு ஜெயிச்சார் அப்படின்னா அவர் அப்படியே ஐயோ ஐயோ அப்படின்னு சகிக்கல, எதையுமே அவர் ஜெயிச்சார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் அந்த நிலைக்கு வரணும் சார், அந்த லெவலுக்கு வரணும். ஏன்னா எபேசியர்ல வாசிக்கிறோம், அவர் உயிரோடு இருந்து பிதாவின் வலது பாரிசத்தில் என்ன பண்றாரு, வீற்றிருக்கிறார். அதே இடத்துல தான் கர்த்தர் நம்மையும் உன்னதங்களில் உட்கார செய்திருக்கிறார். நீங்க சபைக்குள்ள வெளியே இருக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா சர்ச்சுக்குள்ள வந்த உடனே நீங்க எங்க இருக்கீங்க தெரியுமா, உன்னதங்கள்ல உட்கார வச்சிருக்காரு, உன்னதங்கள்ல. அப்ப உன்னதங்கள்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு கீழே எல்லாமே ஒண்ணுமே இல்லை சார். நான் நிறைய வசனங்கள் இதுக்கு எடுத்துட்டு வந்தேன். மத்தேயு 12, யோவான் 2, எழுதுறவங்க எழுதி வச்சுக்கோங்க. மத்தேயு 12:38 41 வரையிலும், யோவான் 2:18 22 வரையும். இந்த வசனங்களை 2 பகுதியில் வாசிக்கும் பொழுது பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆண்டவரிடத்துல வந்து அடையாளத்தை கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க, நீர் தான் தேவனா, நீங்க தான். ஏன்னா ஆண்டவர் பண்றதை பார்த்தா இருக்கு, அவர் பேசுறதை பார்த்தா இல்லை. அற்புதங்களை பார்க்கும்போது ஓகே, சாதாரணமாக ஒரு மனுஷன் அற்புதத்தை இப்படி செய்ய முடியாதுன்னு அவங்களுக்கு தோணுது. ஆனால் அவர் பேசுறத பார்த்தா எல்லா தோராக்கு எதிராக பேசுகிற மாதிரியே இருக்கு அவங்களுக்கு. அப்போ நீர் தான் கிறிஸ்துனா ஒரு அடையாளத்தை காமிங்க அப்படின்றார். அதுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு அடையாளம் என்ன தெரியுமா, யோனாவின் அடையாளத்தையே அல்லாமல் வேறு அடையாளம் உங்களுக்கு இல்லை. நான் கிறிஸ்துன்றதுக்கு எதுக்கு அடையாளம் தெரியுமா, 3 நாள் நான் கல்லறைக்குள்ளே போய் வெளியே வருவேன், அதுதான் நான் கிறிஸ்து என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு அடையாளம். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், இப்போதான் நம்ம ஓசன்னா ஓசன்னான்னு பாடணுமா இல்லையா? கழுது மேலே இயேசு ஏறி வந்தாரா? வந்தார். வந்த உடனே ஏறி உள்ள எங்கே வந்தார், நேராக எருசலேமுக்கு வந்தாருன்னு தெரியும். எருசலேமில் எங்கே போனார் அவர் ஃபஸ்ட்டு? கழுது மேலே ஏசு. அப்படிதான் பாதியிலே ஏசு விட்டு வந்துட்டிங்களா? இதுதான் கிறிஸ்தவங்கிட்ட இருக்க பெரிய பிரச்சனை. கொண்டாட்டத்தில் இருப்பார்கள், கொண்டாட்டம் முடிந்து காணாமல் போயிடுவார்கள். எப்படி நல்லா ஓசனா ஓசனான்னு எல்லாமே இருந்தோம்ல. அப்போ ஏசு எங்கே போனார்? ஓகே ஆண்டவரே ஜாலியாக இருந்துச்சு, பாய் பாய், நல்லா ஜாலியாக இருந்துச்சு, குருத்தோலை பிடிச்சோம், ட்ரெஸ் எல்லாம் சூப்பர் சூப்பர். இப்போ எருசலேமுக்குள்ளே வந்தார், எங்கே போனாருன்னா ஆலயத்துக்கு போனார். ஆலயத்துக்கு போனாரே, என்ன செஞ்சாரு அப்படின்னா, வார ஒன்றை பின்னி காசுக்காரர்கள் புறாவிற்கு எல்லாத்தையும் தள்ளினார். ஏசு யாரையும் அடிக்கல, விரட்டினார். நல்லா புரிஞ்சுக்கணும், இயேசுவே அடிச்சாருன்னு நிறையா பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் முறுக்கிட்டு அடிக்காதீங்க, இயேசுவே பின்னுனாரான்னு நீங்கள் பின்னாதீங்க. இயேசு பின்னி யாரையும் அடிக்கல, விரட்டினார். அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாரும் சிரிக்க முடியாமல் சிரிக்கிறாங்க. ஐயோ அடிச்சு போட்டனே பிள்ளைய, அடித்ததுக்கப்புறம் இவ்வளோ சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா? பின்னி அவர் விரட்டினார். விரட்டி கொண்டிருக்கும் பொழுது இப்போ பரிசேயர்கள் சதுசேயர்கள் வந்து கேட்குறாங்க, எந்த அதிகாரத்தில் நீங்கள் வந்து சர்ச்செல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி தானே, திடீர்னு நான் சர்ச்சுக்குள்ளே வரேன்னு வச்சுக்கோங்க, வந்து இதை எடுத்து அங்கே போட்டு தம்பி, இதை எடுத்து அங்கே வை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பாஸ்டர் என்ன கேட்பார், நீங்கள் யார், நீங்கள் என்ன எங்கள் சர்ச்சில் வந்து இது அங்கிட்டு வை இது எங்கிட்டு வை, நீங்கள் யார் சொல்கிற கேட்பாரா கேட்க மாட்டாரா? அப்படி தான் அவங்க கேட்டாங்க, நீர் எந்த அதிகாரத்தில் வந்து சபையில் இதெல்லாம் தேவாலயத்தில் இதை செய்கிறீங்க அப்படி கேட்குறார். அப்போ நம்ம வாசிக்கலாம், யோவான் 2ஆம் அதிகாரத்தில் இதற்கு அப்போ அந்த 2:18 வாசிக்கும் போது முந்திய ஓகே அது நம்ம ரொம்ப முந்தைய வசனத்தை படிக்க நேரம் இல்லை. இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிப்பீர் அப்படின்னு மறுபடியும் அடையாளத்தை கேட்டாங்க. உடனே ஏசு அவங்களுக்கு என்ன அடையாளம் சொன்னார் தெரியுமா? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளுக்குள்ளே இதை எழுப்புவேன் அப்படின்னார். அவர் எதை குறித்து சொன்னார்னா தன்னுடைய சரீரத்தை குறித்து சொன்னார். அப்படிதானே பைபிளில் இருக்கு. ஆனால் இதில் முக்கியமான ஒரு வசனம் என்ன தெரியுமா? 2:22 வாசிச்சா, அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரில் இருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர். அவர் அப்போ பேசும்போது அவங்களுக்கு புரியல, அப்புறமா புரிஞ்சிச்சு. இதை தான் இயேசு சொன்னார் 3 நாளுக்கு அப்புறம். எது அடையாளம்? எது அடையாளம்? தேவன் மனுஷகுமாரன் அவர் தான். என்ன அடையாளம்னா அவருடைய மரித்து உயிர் தெழுந்தது தான் அடையாளம். அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மனிதர் யோசேப்பு, தெரியுமா தெரியாதா? யோசேப்பு மரித்து விட்டாருன்னு தான் யாக்கோபு என்ன பண்ணாரு நினச்சிட்டு இருந்தார். ஆமாம் தானே?
அவ்வளோதான். எவ்வளோ துக்கத்தோடு இருந்தார். பென்யமீனை ரொம்ப பாதுகாத்தார். ஏன்னா நமக்கு ஒரு பிள்ளை போயிடுச்சு, இந்த பிள்ளையாவது நம்ம என்ன பண்ணோம், பாதுகாக்கணும். ஆனால் அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் ஒரு அழகான வார்த்தை இருக்குது பாருங்க. ஆதியாகமம் 45:26 யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவன் எகிப்து தேசங்களெல்லாம் அதிபதியாய் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அவன் இருதயம் மூர்ச்சை அடைத்து அவன் அவர்களை என்ன பண்ணலனா, திடீர்னு வந்து உங்க பிள்ளை இதே குரூப் தான் என்ன சொன்னாங்க, யோசேப்பு மறிச்சிட்டான். அதே குரூப் தான் சொன்னாங்க யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. உங்களை குறித்து அவதூறு பேசினாங்களா? உங்களை குறித்து மற்றவங்கிட்ட தவறாக சொன்னாங்களா? நீங்கள் செய்யாத ஒன்றை நீங்கள் செஞ்சதாக சொன்னாங்களா? நீங்கள் பேசாத ஒன்றை நீங்கள் பேசினதாக சொன்னாங்களா? உங்களுக்கு நடந்த ஒன்றை திரிச்சு பேசினாங்களா? இயேசுவின் நாமத்தினாலே எந்த வாய் அவன் மரித்து போனான்னு சொன்னதோ அதே வாய் வந்து தன் தகப்பனிடத்தில் அவன் உயிரோடு இருக்கிறான் என்று சொன்ன. அல்லேலூயா. எந்த சேவகர்கள் மரித்த சடலத்தை காத்து கொண்டிருந்தார்களோ அதே சேவகர்கள் தான் போய் சொன்னாங்க, இப்போ அங்க அந்த சரீரம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அதனால நீங்க அவங்க மேல வருத்தப்பட்டுக்காதீங்க. யோசேப்பு எப்படி தன் சகோதரன் மேல வருத்தப்படலையோ வருத்தப்படாதீங்க. அவங்க அப்படி பேசினாங்கன்னு உங்க காதுல விழுந்தோன்னு நீங்க என்ன சொல்ல தெரியுமா, இதே வாய் ஒரு நாள் சொல்லும், நான் அதை பேசல, நான் அப்படி பண்ணல. நான் கர்த்தர் செய்வார். ஏன்னா செஞ்சிருக்கார். யோசேப்புக்கு செஞ்சிருக்கார். யோசேப்புக்கு செஞ்சவர் உங்களுக்கும் செய்வார். ஃபர்ஸ்ட் சொன்ன உடனே அவர் நம்பல. ஆனா அடுத்த வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் 24 வாசிச்சோன்னா, சாரி 27 வாசிச்சோன்னா, அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்ன போதும் தன்னை ஏற்றி கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் உயிர்த்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது நான் இப்படி தான் ஜெபம் பண்ணேன். அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார் அப்படின்றதுக்கு அதை நம்புவதற்கும் அதை ஏற்றுக்கொள்ளுவதற்குமான சில வண்டிகளை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புவார். அந்த வண்டியை பார்க்கும்போது தான் அவருக்கு புரியுது. என்ன, இல்லை இல்லை, யோசேப்பு உயிரோடு தான். அல்லேலூயா. உங்கள் ஆண்டவர் உயிரோடு தான் இருக்கார். அதற்கான சில வண்டிகள் உங்கள் வாசல்களுக்கு முன்பாக வரும். அதற்கான சில ஆதாரம், ப்ரூஃப் அதை பார்த்த உடனே புரிஞ்சிருச்சு. நான் நிறைய இதுக்கு இந்த ப்ரூஃப் பற்றி நிறைய எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு நேரம் இல்லைண்ணா. அப்படி ஒரு ப்ரூஃப் அதை பார்த்த உடனே யாக்கோபு புரிஞ்சுக்கிட்டான், இல்லை நம்ம பிள்ளை சாகலை. ஏன்னா அது எகிப்திலிருந்து வந்த ஒரு வண்டி, பரலோகத்திலிருந்து உங்களுக்குரிய தேவைகள். நேற்று தினத்தில் நாங்கள் பேசி முடிச்சுட்டு அப்புறம் நான் போய் கொஞ்சம் சபையை குறித்து தியானிச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் நினச்சேன், ஆண்டவரே நாங்கள் சொல்கிறோம், நெருக்கத்துலேயும் கர்த்தரை பிடிக்க சொல்கிறோம், ஆனால் அவங்க தேவைகளை நீங்கள் நிச்சயம் சந்திக்கணும் அப்படின்னு உங்களுக்காக ஜெபிச்சேன். ஆமென், அல்லேலூயா. நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தான் உங்களுக்கு செஞ்சாங்க. நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் தான் செஞ்சீங்க. மரித்து விட்டார் என்று நினைத்த அந்த யோசேப்பின் கைகளினாலே ஒரு வண்டி அனுப்பப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்படி தான் உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுக்கென்று சில காரியங்களை, அடையாளங்களை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா எனக்கு நீங்கள் இதை செய்யுங்க, எனக்கு ஒரு பிள்ளை தாங்க. எதுக்கு பிள்ளை? சும்மா வளர்த்து அதுக்கு பிள்ளை பிறக்கும், அதுக்கு பிள்ளையா? இல்லைப்பா, நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்கன்றது இந்த உலகம் பார்க்கணும். அல்லேலூயா. ரொம்ப அழகாக நம்ம யோபுவை வாசிக்கிறோம். யோபு சொல்கிறாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் நெருக்கத்தில் அவருக்கு ஒன்று தெரியும், என் பிள்ளை செத்து போயிடலாம், எனக்கு இருந்த ஆடு மாடுகள் செத்து போகலாம், எனக்கு இருந்த பேரெல்லாம் போயிடலாம், ஆனால் என் ஆண்டவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். எது போனாலும் உயிருள்ள தேவன் அவரோடு இருந்ததுனால அவர் இழந்த எல்லாவற்றையும் அவர் திரும்ப பெற்றுக்கொண்டார். இன்றைக்கும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், உங்கள் ஆண்டவர் உயிரோடு தான் இருக்கிறார். எது நடந்தாலும், ஒருவேளை உங்கள் வீடுகளில் நடந்த சில மரணங்கள், உங்களுக்கு நேசம் உள்ளவர்கள், நீங்கள் நேசித்த ஒருத்தர் அவங்க மரித்தது உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கியிருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் ஆண்டவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அவர் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் உங்களுக்கு அடையாளங்களை காண்பிப்பார்.
அவர் காண்பிப்பார். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அவங்க கேட்கல, ஆனா அவரே அநேக திருஷ்டாந்தங்களினாலே தன்னை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். நம்பாத மனுஷன் தோமா, அவன் காண்பித்தாரே, என் கையில் இருக்கிற ஓட்டையை பார். அல்லேலூயா. ஆனா இந்த மரியாளுக்கு கையில் இருக்கிற ஓட்டையெல்லாம் வேணாம். என்ன கூப்பிட்டார் மரியாள்? மரியாளே, அந்த வார்த்தையே அவளுக்கு தெரியும், அது இயேசுதான். அதான் லவ். அல்லேலூயா. கூடவே இருக்கலாம் சார், ஆனால் எல்லாரும் லவ் பண்ண மாட்டாங்க. உண்மைதானே? கணவன் மனைவி ஒன்றா வாழ்கிறதுனால 2 பேரும் நேசிக்கிறாங்களான்னு கேளுங்க. இல்லை, சமுதாயத்தில் பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு பாதி பேர் ஒன்றாவே வாழ்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் பிள்ளை பெற்றுக்கிறது எதுக்கு தெரியுமா? எனக்கு ஒரு பிள்ளை இல்லைன்ற அந்த அடையாளம் இருக்கக்கூடாதுக்கு தான் பிள்ளை பெற்றுக்கிறாங்க. ஏன்னா பிள்ளையை பெற்றுட்டு யாருமே வளர்க்குறது இல்லை, அது பாட்டுக்கு வளருது. நான் அதான் சொல்லுவேன், ஒரு விஷயத்தை நம்ம வாங்குறதே எதுக்குன்னா சமுதாயத்துக்காக தான். கேளுங்க, உங்களுக்கு எதுக்கு இது வேணும்? உள் மனசில் போய் பார்த்தா பாதி பேர் பிள்ளை வளர்க்குறதே அடுத்த வீட்டுக்கு நிரூபிக்கிறதுக்கு தான். எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, என் பிள்ளை இப்படி நான் வளர்த்துட்டேன்னு சமுதாயத்துக்கு முன்னாடி மெச்சிக்கிறதுக்கு தான் பிள்ளையை வளர்க்குறாங்க. அந்த பிள்ளையை கர்த்தருக்கு பயபக்தியாக வளர்க்கணும்னா கேட்டால் இருக்காது, இன்டென்ஷன்ஸே இருக்காது அதெல்லாம். அல்லேலூயா. எதற்கு அற்புதம்? நீங்கள் உயிரோடு இருக்கீங்க, இந்த உலகம் பார்க்கணும். என் அப்பா உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் ஒரு முடிவு எடுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் அடையாளங்கள் தோன்றணும், என் வாழ்க்கையில் ப்ரூஃப் வேணும் நீங்கள் உயிரோடு இருக்கீங்க. என் மனசுக்கு தெரியும், ஈசாக்குக்கு தெரியும் கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு. ஆனால் ஈசாக்கினுடைய சத்துருக்கள் தெரியணும்னா ஈசாக்கு எங்கே தோன்றினாலும் தண்ணி வரணும். அல்லேலூயா. கரெக்டாக இல்லைங்களா? பஞ்ச காலத்தில் ஈசாக்கு விதை விதைத்து 100 மடங்கு பலன் வந்ததுனால தான் சொன்னாங்க ஈசாக்கோட கர்த்தர் இருக்கிறார். பஞ்ச காலமே வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணாதீங்க. பஞ்ச காலம் வந்தாலும் அதில் 100 மடங்கு பலன் வரணும். அப்போ தான் சொல்லுவாங்க உன் கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அடையாளம் என்பது பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அல்ல, அடையாளம் என்பது பிரச்சனையிலும் நிற்கிற வாழ்க்கை. அல்லேலூயா. அடையாளம் என்பது அலைகள் இல்லாத கடல்கள் அல்ல, அடையாளம் என்பது அலைகளுக்கு நடுவிலும் அசையாத படகு. தெரிஞ்சுக்கணும், பிரச்சனை இல்லாத வாழ்க்கையல்ல கிறிஸ்தவர்களுக்கு. பிரச்சனை இருக்கும் சார், ஆனால் அது நடுவில் நான் நிற்பேன் சார், என்னை கர்த்தர் நிற்க வைப்பார். அவர் அநேக திருஷ்டாந்தங்களை உங்களுக்கென்று எழுப்பி தருவார், அநேக வண்டிகளை உங்கள் வீடுகளுக்கு நேராக அனுப்புவார். அதை கண்டவுடனே என் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் உணரும்படி, உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்படும்படி. உயிர்த்தது யாக்கோபினுடைய ஆவி. அல்லேலூயா. அவர் மட்டும் உயிர்த்தல்ல, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவியை உயிர்ப்பிக்க போகிறார். சோர்ந்து போய் கஷ்டத்தில் நஷ்டத்தில் வேதனையின் நடுவில் நீங்கள் ஒருவேளை வந்திருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்றார், உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கத்தக்க வண்டிகளை, உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கத்தக்க ப்ரூஃபை, உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கத்தக்க அடையாளங்களை கர்த்தர் உங்களுக்கு நேராக அனுப்ப வல்லமையுள்ள தேவனார். எத்தனை பேர் ஆமேன் என்று சொல்றீங்க?